அதிமுக எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் சட்ட நடவடிக்கை நிலுவையில் இருக்கும்போது அவர்களின் பதவி விலகலை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்டது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கூறியுள்ள அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை. இது தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதிமுகவினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பிள்ளை பிடிக்காரர்கள் போல பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு வசியம் செஞ்சு அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். கீழே ரிசைன் பண்றாங்க. ஏற்கனவே அவங்க மீது கட்சி தாவல் தடை சட்ட விசாரணை இருக்கும்போது அதை பரிசீலிக்காமல் அவருடைய ரிசைன் லெட்டரை பெற்றுக்கொண்டு அவசரமாக அவர்களை விடுவித்து உடனடியாக அவங்கள ஆளுங்கட்சிகளை சேர்த்தது சர்ச்சைக்குரியது. இது போன்று கட்சி தாவல் இருக்கிற நிலையில சபாநாயகர் அவ்வாறு செய்திருக்க கூடாது. செய்தால் அது கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன், அதாவது அரசியல் சட்ட விதிமுறை மீறல். இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்தில் அதிமுக தரப்புல வழக்கு தாக்கல் செய்யப்படும். சிபிஐ விசாரணை நிச்சயம் கேட்போம். சிபிஐ விசாரணையின் மூலமாக இதுல என்னென்ன கைமாற்றம் நடந்திருக்கு, என்னென்ன பண பரிமாற்றங்கள், என்னென்ன ஃபேவர் நடந்திருக்குங்கிறத தெரிய வரும். அதற்கான கான்சிக்வன்சஸ், அதற்கான விளைவுகளை அந்த கட்சி தாவிய நால்வரும் சந்தித்தே தீர வேண்டும்.